ஸ்டெப் எடுக்க முடியுமா? அவ்வளோ குயிக்காடு. ₹2000 தான் இருக்கு. 3000 அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்ப்பா. அட்வான்ஸா? என்ன அட்வான்ஸு? அடுத்த மாசத்துல இருந்து சிவகங்கையிலேயே தங்கிக்கலான்னு தனியா வீடு பார்த்துருக்கேன்ப்பா. என்னது? தனியா வீடு பார்த்துருக்கியா? என்னப்பா, யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்த? யார் இந்த முடிவு எடுக்க சொன்னது? உன் பொண்டாட்டியா? 2 பேரும் சேர்ந்துதான். 2 பேரும் சேர்ந்து நீங்க எல்லா முடிவும் எடுத்துட்டா அப்புறம் நாங்க 2 பேரும் எதுக்கு இந்த வீட்டுல? எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு உனக்கு? உன்னை படிக்க வச்சு வேலைக்கு சேர்த்து விட்ட கரணம் என்ன அடைக்கல? இப்ப அந்த எண்ணமே வேண்டாம், உனக்கு அப்புறம் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு வழி பண்ற வரைக்கும் தனியாக பத்தி சிந்திக்காதுன்னு அன்னைக்கே சொன்னலடா. எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்ப அட்வான்ஸ் கொடுத்து நினைக்கிறேன். உங்களுக்காக பட்ட கடனை எல்லாம் யாரும் அடைக்கிறது? கடவானேனா அவர் ஒருத்தருக்கா வாங்கினீங்க, எதுக்கோ வாங்கினதுல அவர் ஒருத்தரே அடைக்கணும்னா அப்புறம் எனக்கு என் பிள்ளைக்கு என்னதான் மிஞ்சும்? நாங்க வேணா எங்க பங்குக்கு மாசம் 1000 ரூபாய் தந்துடுறோம். இது எங்க குடும்ப விஷயம், நீ பேசாத. வந்த சிரிக்கி வாய் நீண்டுச்சு, இழுத்து வச்சு அறுத்துருவேன். 1000 ஓவா கொடுக்குறாலும் 1000 ஓவா. நீ என்னடா பார்த்து சும்மா இருக்கிற? பெரியவங்க முன்னாடி கையை நீட்டு பேசுறா. சாரதா, நீ பேசாத, நீ உள்ள போ. போகல ஆத்தி, அடிக்க வரீங்களா? அடிங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? உங்க கண்ணு முன்னாடி அடிக்க வராரு பாத்துட்டு இருக்கீங்களா? என்னடி ஒரு நிமிஷம் இருக்க, நாடகம் ஆடுற? இந்த நாடகம் எல்லாம் இங்க வச்சுக்காத. என்னப்பா வீட்டுக்கு வந்த மருமகளை கை நீட்டி? வயசான அறிவு மடிக்கு போச்சப்பா உங்களுக்கு. டேய் என்னடா என்ன பேசுற நீ? என்னடா பேசுற? ஏத்து வந்து சிரிக்கல பத்தவல பேசுற. டேய் சத்த நேரம் சும்மா சொல்றியா? நோட சிரி அரவ. அம்மா பரிச்சமா யாரா? ஐயோ யாரா? அடிக்கறாளே. என்னப்பா புருஷன் அடிக்கிறீங்க? நீங்க போல போல அந்த பையன அண்ணே இந்த அடிக்கிற வல்ல வச்சுக்காதீங்க. அண்ணே விடுங்க. அண்ணே அவர் சொல்றா. அண்ணே சொல்ல கேளு போறியா? ஒரு வில்ல இருக்க. போறியா அண்ணே பா. சொல்ல உள்ள போ. அண்ணே உள்ள போடு போங்க. என் பொண்ணை அடி பண்ணடா. உள்ள போங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? விடுங்க அண்ணா. சும்மா அப்பா உட்காருங்க. வாங்க இருங்க. நல்லா இருந்த பையனை பையன் போட்டு மயக்கி விட்டான் சட்டாளி. குடுத்த பாலெல்லாம் விஷமாக்கி விட்டான் பாவி. சாரதா, அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா. அட போடா. அப்பா தண்ணி குடிக்க. உள்ளே தூக்க. இல்லை திட்டு வச்சல, நாம இனிமே இங்க திரும்ப வர போறது இல்ல. வா. அண்ணே அண்ணே என்னண்ணே இங்கே போற? ப்ளீஸ் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. சொன்னா கேளு. எல்லாம் முடியாது விட்றா. என்னண்ணே என்ன அப்பா கோவம் தெரிஞ்சுதான் அப்படி தானே? என்னைக்கே நம்மள கைட்டு அடிச்சிருக்காரா? வேணாண்ணே ப்ளீஸ் விட்றா. என்னால இங்க இருக்க முடியாதுடா. சொல்றத கேளுங்க. நாங்க இனிமேல் இங்க வர மாட்டோம். நீயே இருந்த எல்லாத்தையும் பாத்துக்க. பெத்த கடனுக்கு மாசம் 1000 ரூபாய் அனுப்பிச்சிடுறேன். சொல்றத கேளுண்ணே. அண்ணே விட்றா ப்ளீஸ்ண்ணே. இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. அண்ணே அண்ணே ப்ளீஸ் அண்ணே விடுங்க. அண்ணே அண்ணே கெஞ்சி கேட்டுக்கண்ணே. அண்ணே சொல்றேன்.